அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உருவதில் அருவும் அருவதில் உருவும் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வண்ணமும் வடிவும் மயங்கிய வகை பல அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள் நிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அன்மையின் வகுத்த அருட்பெருஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அன்மையற்றமைத்த அருட்பெருஞ்சோதி அடியினுள் அடியும் அடியிடை அடியும் அடியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்புற அமைத்த அருட்பெருஞ்சோதி முடியினுள் முடியும் முடியினில் முடியும் அடர்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையுணர்வு பெரும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு. மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபெரும் பேரானால். மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால். இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும் எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும் எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். குறை அறிவில் பொருட்கள் புகழ் புலனின்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும் நிறைவு கிட்டா வாழ்வில். நிறைய நிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம் நேர்வழியோ அகத்தவமும் நிறையற வாழ்வாகும். நிறை நிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம் நேர்வழியோ அகத்தவமும் நிறையற வாழ்வாகும். நிறை அற வாழ்வாகும் நிறையற வாழ்வாகும். அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அன்பர்களே வாரீர்
அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோ அன்றாட வாழ்வை அறிந்தனுபவிக்க இன்றேனு விரைந்து எழுச்சி பெற்றேவி இன்றேனு விரைந்து எழுச்சி பெற்றேவீர் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணு அறிந்து சுடர் தாரக மௌன தவத்தில் நிலை பெற தாரக மௌன தவத்தில் நிலை பெற அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தன்னருளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் தின்புற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரை வழங்க ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீனிவாச கல்கி ஐயா அவர்களை அழைக்கிறோம். தலைப்பு மன அழுத்த மேலாண்மையில் மனவளக்கலையின் பங்கு. தொடர் சிந்தனை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான எடுத்துக்கொண்ட தலைப்பு மன அழுத்த மேலாண்மையில் மனவளக்கலையின் பங்கு. இதை விளக்கமாக பார்ப்பதற்கு முன்னால் மன அழுத்தம் என்றால் என்ன, ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மனிதன் உண்மையாகவோ கற்பனையாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படும் எதிர் செயலை செய்ய முடியாத போது ஏற்படும் நிகழ்வை தான் மன அழுத்தம் என்கிறோம். இந்த மன அழுத்த உணர்வுகள் நமது வாழ்வில் அன்றாடம் நடக்கும் விஷயங்களில் அதிகரிக்கும் போது தூண்டப்படுகின்றன. உதாரணத்துக்கு திடீரென ஏற்படும் சம்பவங்கள், நெருங்கியவர்களின் இழப்பு ஆர் பிரிவு, தற்செயல் விபத்து, தொடர்ந்து இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள், தனிமை போன்றவற்றை காரணங்களால் அதற்கு உண்டான உடனடி தீர்வு கிடைக்கப்படாத போது இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்பதை மருத்துவ மனோ தத்துவ ரீதியாக பார்த்தால் அதிக அளவான உடல் உழைப்பு, பயம் போன்றவற்றால் ஏற்படுகிறது. மேலும் இது நிறைய காரணங்கள் இருக்கிறது. இது மருந்துகளின் பக்க விளைவுகளாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களாலும் கூட இது ஏற்படலாம். இது யாருக்கு வரும் என்று பார்த்தால் இதற்கு வயது வரம்பு என்பது கிடையாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, இனம் மொழி மதம் என்ற பேதம் கிடையாது. அனைத்து ஜீவன்களுக்கும் வரும். எங்கே அளவு முறை மீறுகிறதோ அங்கே அது ஏற்பட வாய்ப்புள்ளது. மன அழுத்தத்தின் வகைகள் 5 வகையாக பிரிக்கலாம். அக்யூட் ஸ்ட்ரெஸ், கடுமையான மன அழுத்தம், திடீரென ஏற்படக்கூடியது, விபத்துகளில் ஏற்படும் உடல் சேதம் போன்றவை இதற்கு காரணங்களாக சொல்லலாம், உதாரணங்களாக சொல்லலாம். எபிசோடிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ், அடிக்கடி இதே அக்யூட் ஸ்ட்ரெஸ் திரும்பி நிகழ்ந்தால் அது தொடர் மன அழுத்தமாக மாறிவிடும்.
எப்போதும் பதற்றம், அவசரத்தில் இருப்பார்கள். இந்த வகையை சார்ந்தவர்கள். கிரானிக் ஸ்ட்ரெஸ், இது காலத்தால் நீண்டிருந்தால் இதை கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்று கூறுவார்கள். நீண்டகால வறுமை, நீண்டகால வேலையில்லாமை, வேலையில் ஏற்படுகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், அபியூசஸ் என சொல்லக்கூடிய வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், அல்லது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவதல் போன்றவை உதாரணமாக சொல்லலாம். 4வதாக ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ், அதிர்ச்சியால் வருவது. சடன் ஜாப் லாஸ், புயல், சீதோஷ நிலைகள், சுனாமி போன்றவை இயற்கை சூழ்நிலைகளால் பாதிப்புகளாக ஏற்படக்கூடியது. அது அல்லாமல் இப்போது பரவலாக பறந்து இருக்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஓசிடின்னு சொல்லுவாங்க. சில வழக்கங்கள் மீண்டும் மீண்டும் செய்வது, அதிகப்படியாக எண்ணுதல் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சில பேர் எண்ணிய பொருட்களை மறுபடியும் எண்ணுவார்கள். கையை கழுவி திரும்பியும் கையை கழுவினமோ இல்லையா தெரியலையா திருப்பி இன்னொரு கழுவுவாங்க. இது மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன ரீசன் பார்த்தோம்னா, ஆன்லைன் கேம்ஸ், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் அதிகமாக செலவு செய்வர்களுக்கு இந்த மாதிரி தாக்கத்துக்கு ஈடாகிறாங்க. இந்த மன அழுத்த அறிகுறிகள் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா, எரிச்சல், கோபம், சோர்வு, கவலை, தலைவலி, துக்கம், உடல் இறுக்கம், அஜீரணம் போன்றவை இதுக்கு சிம்டம்ஸாக இருக்கும். இது நீடிக்கும் போது ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கேன்சர், லிவர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி. மேலும் இது தற்கொலை செய்யக்கூடும் எண்ணங்களாக கூட மாற்றம் பெறுகிறது. இந்த மன அழுத்த பாதிப்பினால் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்கு வருடந்தோறும் $300 பில்லியன் செலவு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 80% விழுக்காடு விபத்துகளுக்கான காரணம் மன அழுத்தமே. இது அமெரிக்காவில் மட்டும் தாக்கக்கூடியதில்லை, உலகம் முழுவதும் ஒரு எதிர்கொள்ளும் சவாலாகவே இருக்கிறது. இந்த மன அழுத்த மேலாண்மைக்கு வருவோம். இதை எப்படி கையாள்வது? முக்கியமாக சொல்ற ரீசன் என்னன்னா, அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருக்கணும். எதையும் எந்த சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையாளுறது. பேலன்ஸ், சக்சஸோ ஃபெயிலியரோ எதையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுதல். கண்ட்ரோல், முடிந்த வரைக்கும் நம்ம சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றது, இல்லைன்னா மனதை அறிய நினைப்பது. ஸோ இதை அவாய்ட், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணலாம். அதாவது 4 ஏஸா சொல்றாங்க: அவாய்ட், ஆல்டர், அடாப்ட், அக்செப்ட். சூழ்நிலை முடிஞ்சா அவாய்ட் பண்ணலாம், இல்லை அதை சூழ்நிலை காரணங்களை நம்ம மாற்றி அமைக்க முடியலாம், இல்லை அதுக்கு அடாப்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கொள்ளுதல். இந்த மன அழுத்த மேலாண்மை சுவாமிஜி மிக எளிமையாக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த மனம் என்பது ஜீவகாந்த அலை. எண்ணம் தான் மனமாக செயல்படுகிறது. மனத்தில் வரக்கூடிய ஜீவகாந்த குறைபாடு மன அழுத்தத்துக்கு காரணம். எங்கே லேக் ஆஃப் எனர்ஜி இருக்கோ அங்கதான் டிப்ரெஷன் உண்டாகும். இது உணவுலால கூட ஏற்படலாம். உண்ட உணவு உடல் வரை பாயும். ஏன்னா நம்ம அது இல்லாம எண்ணத்தால் ஏற்படலாம். உண்ட உணவு உடல் வரை பாயும், எண்ணிய எண்ணம் எங்கும் பாயும். இதை எப்படி சரி செய்யலாம்? மகரிஷி கொடுத்த 5 அளவு முறையை பின்பற்றி கூட அளவு முறை காத்து பயன்பெறலாம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம், இந்த 5 செயல்கள் இயற்கை அமைப்புக்கு முரணாக ஆழ்ந்து அனுபவித்து வரும்போது பல வகையில் அறிவு மயக்கமும் அதை தொடர்ந்து பழிச்செயல் பதிவுகளும் உண்டாகின்றன. இந்த வகையில் தான் கர்மயம், களங்கம் ஏற்படுவதும் பிறவித்தொடர் நீள்வதும் ஆகும். சிந்தனை ஆற்றல் உயர்ந்த போது இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்து வாழ்வில் திருத்தம் பெற்றுக்கொண்டு கர்மய களங்கங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற பயிற்சிகளை கொண்டும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். ஜீவகாந்த ஆற்றல், மனம் என்பது ஜீவகாந்த ஆற்றல். இந்த எனர்ஜி இருக்கும் போதுதான் நம்மளால நல்ல ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எனர்ஜி குறையும் போது எல்லாமே குறைபாடு உண்டாகும். இந்த ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கத்துக்கு காய்கல்பம், தியானம், ஜீவகாந்த பயிற்சிகள், உடலுக்கு ஓய்வு, தளர்ச்சி பயிற்சிகள் முதலிய பயிற்சிகளை மேற்கொண்டு ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். இதை மகரிஷி அவர்கள் எளிமையாக பயன்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதனால மன அலைச்சூழலை குறைத்து மன அமைதியை வளர்த்துக் கொள்ளவும் இது பயன்படுகிறது. இதுதான் தனி மனித அமைதியை உருவாக்கும். இந்த தனிமனித அமைதியை தான் உலக அமைதியை உருவாக்கும். இந்த எண்ணங்களின் போக்கு விழிப்புணர்வுடன் கையாளவில்லை என்றால்
அவை எதிர்மறை எண்ணங்களாக மாறி குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்கிறது. இது சமுதாய பதிவாக மீண்டும் சமுதாய பதிவு தனி மனிதையும் குடும்ப அமைதியும் பாதிக்கின்றது. இது ஒரு செயின் ரியாக்ஷனாக வந்து கொண்டே இருக்கும். சுவாமிஜி பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு மனிதனம் இதுவரை துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி அவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என காரணங்கள் தெரிய போது அவருக்கு முக்கியமாக புலப்பட்டது 2 காரணங்கள்: பணம், பற்று. இவற்றில் பணம் மனிதன் விளைவித்துக் கொண்டது, செய்து கொண்டது. ஆனால் பாசம் மட்டும் இயற்கையாக ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்ப இந்த முயற்சி மேற்கொண்டு பணத்தை ஒழித்து விடலாம். பாசம் என்னும் குறுகிய ஞாபகத்தை அன்பு என்று நிலையாக தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். இதன் அடிப்படையில் வருவதே உலக சமாதான திட்டம். எப்போது இந்த மூல காரணத்தை நாம் ஒழிக்கிறோமோ அப்போது தனி மனித அமைதியும் அதன் மூலம் உலக அமைதியும் தானாக வரும் என்பது ஐயமில்லை. இந்த சிந்தனையை வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக. Good morning and good evening to our aspirants. Thank you for giving me this wonderful opportunity to talk about or share about my experience. How to manage stress and how does our sky practice incorporates stress management in day-to-day life. Today I don't have any theoretical topics to discuss, but I would like to share my experience, how I overcame my stress or my problem in my life. In 2016 November, we lost one of my cousin brother, my maternal uncle's son, who was just 30 years old, and everybody were in deep. I couldn't express the feeling, but yes, like we were so much, we were in deep sadness, and it was like everybody lost hope in life. Okay, is this the life happening? Because my cousin brother, he is such a kind-hearted person, and he never thinks harm to any of them in life. He always is such a nice person, charming person, and all of one sudden day, with a major accident, he lost his life on the spot. So when it comes to me, right, like I was in deep regret, and I was not able to do my day-to-day activities. At that time, the important thing is I was not continuing my sky practices. I was not doing I didn't start the sky practices. So then, after a couple of years, I was here. In fact, I was not able to go to his rituals too. Then after a year, we traveled to India, and in fact, I had the same feeling. Then, luckily, with God's grace, with God and Guru's grace, the divine power was I think it was the time for me to get into the sky meditation, and I found the center in our community itself, and I started the sky practices. Then slowly, I've been insisting my uncle and aunt to start the practices, but they have not yet. But I started doing it, and slowly I came out of that situation. But it took a long time for me to come out of the situation. Then again, last year, 2019, she's my childhood friend, and we did our graduation, undergraduation, post-graduation, and projects, everything together. So I know my friend
rather than my friend, she I can say it as my sister. I know her for past 20 years, 20 to 23 years. So she was diagnosed with cancer a couple of years before, and suddenly she went to India, and I didn't know that for a year. Then after that, she herself shared that this is what she is suffering from. Then in India, I couldn't do much with her, but when she traveled back to Canada, she was in Canada, but for treatment she went to India. So she traveled back to Canada. Then from that time, she also did her basic practices and she got her diksha in India, and she came to Canada. From that day onwards, like we both and few of our friends encouraged her to do sky practices and meditation. Every day we used to meditate morning and evening. So that journey made her prepare for her final days. During her final, we lost her unfortunately. She was fighting against the disease for longer time, for 3 years, and yeah, it was the time. And in October, we lost her. But during those final days, she was clear that okay, my days are done. The divine power, and we would take care of her family. She took it very light until the day she had the freshness and the charm in her face. And she advised me not, and my friends, not to worry about her impressions, right? That she said, don't worry that I would not be present, I would be there with all your activities every day. With the request, she kept that be in touch with my family, that's what my request would be. And she passed. So this time, I was able to accept the reality of life. The last time, it took me a couple of years to come out, and even it I troubled my family members too because I have young kids. This time, since I'm doing our practices every day, I was able to take the reality of life, right, and come out of it very quickly. So our sky system, our Guru Vedatri Maharishi has designed in such a way to prepare our mind and our day-to-day activities to take life in a very matured way and to make them happy, make us happy, and make we making others happy, and lead a peaceful life. So this is not only stress management in, right, this is beyond that, where everyday day-to-day stress would lead us to a long, if we have been stressed every day, it leads to a long-term depression, which we could not imagine okay after that what would happen. So our exercise practices our body to take the external changes in turn, right, which is getting us prepared for the meditation, and our meditation helps us to keep our life focused and to accept the reality of life and understand the nature. So now I understand that okay, we have the life, the physical life is only for the physical body, but the life to our soul is endless, right? So this is my take, and this is my experience, how our sky practice has handled it. Every day if we do keep continuing the process practices,
our transformation will be very beautiful in future. So from then, I've been, whomever I know, my friends and relatives, I've been requesting them to start the practice. And also in everyday wish, I've been wishing all of them to have this practice started. Be blessed by the divine. Thank you so much for giving me this wonderful opportunity. Really a heart touching instance, and she really taken it in a very good manner. But when you compare with this, the rest, the life is nothing. Actually, we can say that. That stress management, definitely our sky practices will give us that strength. So it's not only for managing this tragedy, this type of tragedy, even in day-to-day's life. She already mentioned that about it. So in day-to-day's life, how to plan our work and how to go systematically, everything sky practice gives us. But this is the, as she said, when the person is very kind-hearted and nice, charming, and all that, when we lose them suddenly without any expectation. Actually, when she was telling about her friend, that actually expected one, right? And slowly, even we would have been in a position to accept, okay, the days are counted like that. But even then, that is not that much easy to accept. But now, since, as she said, rightly said, I can say, we should understand the nature, and the age is only for the physical body, not for the soul. So once we understand that, definitely we can come out of all this. Even every one of us must have had one or two instances like this in our life, and we would also think about it. And so we can also realize that the sky practice gives us strength, and we can make others also to feel the same way. So finally she said we can be happy and we can make others also happy. So that happens, definitely that happens in sky system. Thank you, Amma, well presented. Thank you so much. Thank you, Ma. Blessed by the divine.